இப்போ திமுக வந்து விஜய் அவர்கள் மேல கேஸ் போட்டிருக்காங்க, கரூருக்கு போக கூடாது அப்படின்ட்டு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கரூருக்கு போகக்கூடாதுன்னா அது என்ன அவங்க அப்பா வீட்டு சொத்தா? கரூர் விஷயத்துல 41 பேர் இறந்து போயிட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு தரேன், அதுவும் கவர்மெண்ட் வேலை தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி தந்திருக்கலாமா? என்ன கேட்டீங்கன்னா அது வந்து தப்பான விஷயம் தான். அதாவது கரூர்ல வந்து உயிரிழப்பு நடந்தது, சரிங்களா? அதுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறதாக என்னுடைய மைண்டுக்கு வந்தது. அது வந்து கரெக்டான சொல்யூஷனா இல்லையா? உன்னுடைய சொந்த பணத்துல ஒரு ஃபேக்டரியை கட்டி நீ வேலை கொடு. அரசு நிதியிலிருந்து அவங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னா அயோக்கியத்தனம், பித்தலாட்டத்தனம். 41 பேருக்கு கொடுத்துட்டீங்கன்னா 41 பேரோட வேலை வாய்ப்பு பறிக்க தானே படுது. சரி, குட் கொஸ்டின். இப்போ நான் வந்து 1982 எம்ப்ளாய்மெண்ட்ல ஆஃபீஸ்ல பதிவு பண்ணேன். இப்போ கரூர் விஷயத்துக்கு விஜய் அவர்கள் போக கூடாது அப்படின்னு திமுக சைட்ல இருந்து கேஸ் போட்டிருக்காங்களே, இது நியாயம்னு நினைக்கிறீங்களா? அது நியாயமான விஷயம்தான், தப்பே கிடையாது. தேங்காய் கரண்ட் கட்டுவானா விஜய், தண்ணி வரலன்னா விஜய். இப்போல்லாம் என்னோட சிஸ்டர் வாங்குறதுன்னா உடனே எல்லாமே எங்கேயுமே இல்லை, அவங்களே நம்மளே கொடுக்கணும்னு இருந்தாலும் வாங்க மாட்டாங்க, அவ்வளோ பயத்தில் இருக்காங்க. இவர் அதுல சினிமா திரைக்கு கொண்டு போறதுக்காக டிலே பண்ணி அவ்வளோ மக்களையும் சேர்த்து சரி. பாலியல் வன்கொடுமைகள்லாம் நிறைய நடக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது நடந்தப்போ இந்த கலைஞர் ஆட்சியில வந்து சும்மா பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டாங்க. விஜய் இன்னைக்கு கரூருக்கு போயிருக்காருல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்பவே நல்ல விஷயம். இப்போ வந்து க்ரௌடு, அதுக்கு முன்னாடிலாம் போனாலே ரொம்ப க்ரௌடா இருக்கும், இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயா பாதுகாப்போட எல்லா ஃபெசிலிட்டியோட போவாங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான். அதை நான் ரொம்ப பெஸ்டா ஃபீல் பண்றேன். 12 மணிக்கு வரன்றவரு நைட்டு 8 மணிக்கு தான் வராரு. சினிமா முகத்தை பாக்குறதுக்காக வந்து குவிஞ்சத இவர் அதுல சினிமா திரைக்கு கொண்டு போறதுக்காக டிலே பண்ணி அவ்வளோ மக்களையும் சேர்த்து சரி. லேட்டா வந்தாருன்னா ஒரே இடத்துல நின்று பேசிட்டு கிளம்பிட்டு இருந்தா இந்த கூட்டம் இந்த அளவுக்கு செத்து இருக்காது. சாகரத்துக்கு காரணம் ஒன்லி விஜய் தான். இப்போ உயிரிழப்பு நிறைய நடந்தது. அந்த உயிரிழப்பு நடந்ததுல எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலையோ இல்லைன்னா அவங்களுக்கு குடும்பத்துக்கு நிதி கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்ததா அது வந்து ஈடாகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறவங்களும் இருக்காங்க. இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா தன்னோட விருப்பத்துல அவங்களா போயிட்டு அவங்களா இதை பண்ணதுக்கு அவங்களுக்கு எப்படி கவர்மெண்ட் நீங்க வேலை கொடுக்கலாம்? கரூர் விஷயத்துல 41 பேர் இறந்து போயிட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு தரேன், அதுவும் கவர்மெண்ட் வேலை தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி தந்திருக்கலாமா? என்ன கேட்டீங்கன்னா அது வந்து தப்பான விஷயம் தான். நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அது கொடுக்க கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா அந்த 41 வேக்கன்சி வந்து எவ்வளோ பேர் படிச்சுட்டு இருக்காங்க காலங்காலமா, 5 வருஷமோ 10 வருஷமோ 30 வயசுக்கு உண்டானவங்களும் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் இதுக்குண்டான எஃபெக்ட்லாம் போட்டாங்க. எந்த ஒரு எஃபெக்ட்டுமே போடாம ஒரு கூட்ட நெரிசல போய் இறந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கணும்னா அது எந்த விஷயத்துல நியாயம்னு தெரியல எனக்கு. நம்ம ஒரு நார்மல் பர்சனா ஒரு கட்சியோ இல்ல ஒரு எந்த ஒரு இதுலயும் பார்க்காம ஒரு நார்மல் பர்சனா நம்ம பார்த்தோம்னா அவங்க ஃபேமிலிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான ஒரு சப்போர்ட் வேணும்னா அது கவர்மெண்ட் வேலை. அது வந்து நீங்க நிறைய பேர் இது எதிர்க்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. எதுவுமே பண்ணாததுக்கு அவங்க கவர்மெண்ட் வேலை கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் அதை நீங்க ஏத்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ 41 பேர் கிடைக்கலையப்பா, யாரோ ஒருத்தவங்களுக்கு கிடைக்குதுன்றதை தாண்டி நம்ம ஃபேமிலியில இந்த மாதிரி ஒருத்தவங்க நடந்துச்சு, நம்மளோட ரிலேட்டிவ் சித்திக்கோ யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு அவங்களோட பையன் போயிட்டாங்க, சித்தி மட்டும் தான் இருக்காங்க, சித்தப்பாக்கும் வயசாயிடுச்சு, அவங்க வேலைக்கு போகணும்ன்ற பட்சத்துல இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போச்சுன்னா அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் இல்லையா, அவங்க வாழ்க்கை கொஞ்சம் மேம்படும் இல்லையா. நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. என்ன பொறுத்தளவு அது கரெக்ட்னு சொல்லுவேன். எப்படின்னு கேளுங்க. ஒரு 10 lakh 20 lakhs நம்ம கொடுக்குறோம், அது கூட விடுங்க, ஒரு 50 lakhs கூட கொடுக்குறோம். அது வந்து நம்ம லைஃப் லாங்க்கு வராது, புரியுதுங்களா? நம்மளோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னா அந்த பேமெண்ட் வந்து வாங்கிட்டு சீக்கிரமா கரைச்சிருவாங்க. ஒருத்தவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அதுல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம். ஒவ்வொருத்தவங்க அதாவது ரொம்ப படிப்பறிவு இல்லாதவங்க உயிரிழப்பு நடந்திருந்து அது வேற எதுலயோ போட்டு அதுல நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அவங்களோட லைஃபுக்கு பாதுகாப்பு. அவங்க ஆக்சிடென்ட்ல சாகல, ஏதோ ஒரு போராட்டம் பண்ணி சாகல, தியாகம் பண்ணி சாகல. ஒரு சினிமாக்காரனை பாக்குறதுக்காக போன கூட்டம் அவருடைய கூட்டம். இது மக்களுடைய வரி பணத்துல இன்னைக்கு வந்து இளைஞர்கள் வந்து வேலை இல்லாம எத்தனையோ பிள்ளைகள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணியும் தோல்வியுற்று சூசைட் பண்ணியிருக்காங்க. இது செல்ஃபிஷ், அதாவது சுயநலம்.
உன்னுடைய தேவைக்காக வந்தவங்களுக்கு, உன்னுடைய தேவைக்காக இறந்தவங்களுக்கு உன்னுடைய சொந்த பணத்துல ஒரு ஃபேக்டரியை கட்டி நீ வேலை கொடு. அரசு நிதியில இருந்து அவங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னா அயோக்கியத்தனம், இது பித்தலாட்டத்தனம். மக்களை ஏமாத்தியே இவர் ஆட்சிக்கு வந்துட்டாரு. வேற என்ன கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறீங்க உங்களுக்குலாம்? வேற எனக்கு அதை பத்தி ஐடியா இல்லை. ஆனா இது கொடுக்கறது, கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கறது தப்பு தான் நான் சொல்லுவேன். எவ்வளவு பேர் என்னோட பிரதர்லாம் 5 வருஷமா படிச்சுட்டு இருக்காரு. அவர் எவ்வளவு எஃபெக்ட் போடுறாரு எனக்கு தான் தெரியும். அதனாலதான் சொல்றேன். மக்களுக்கு அவருடைய நிதியில இருந்து, அவருடைய சொந்த நிதியில இருந்து உடனே பேரை காப்பாத்திக்கிறதுக்காக அவர் மேல பழி வந்துடக்கூடாது. 20 லட்சம் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தாரல்ல. இப்ப இன்னொருத்தவங்களோட வேலை வாய்ப்பு பறிக்கப்படுதுல இதனால? அது எப்படி நீங்க இன்னொருத்தவங்களோட வேலை வாய்ப்பு பறிக்கப்படுது? இவ்வளவுதான் வேகன்சின்னு ஒண்ணு இருக்கு. 1 லட்சம் வேகன்சினா 1 லட்சம் பேருக்கு தான் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதை தாண்டி 41 பேருக்கு கொடுத்துட்டீங்கன்னா 41 பேரோட வேலை வாய்ப்பு பறிக்க தானே படுது. சரி, குட் கொஸ்டின். இப்ப நான் வந்து 1982 எம்ப்ளாய்மெண்ட்ல ஆபீஸ்ல பதிவு பண்ணேன். இப்போ வரைக்கும் எனக்கு 52 இயர்ஸ் ஆகுது. இப்போ வரைக்கும் கொடுக்காத அந்த சட்ட திட்டங்கள்ல வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்காதவங்க இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பசங்களுக்கு ஒரு 41 பேத்துக்கு வேலை வாய்ப்பு இல்லைங்கிறத வந்து நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்களா? அப்போ இருந்து நாங்க எவ்வளவு ஃபீல் பண்ணியிருப்போம். அதையெல்லாம் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க மக்கள்? இப்போ ஒரு உயிரிழப்பு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஏற்ற ஒரு சொல்யூஷன், இந்த ஒரு வேலை கொடுத்தா ஏதோ அவங்களுடைய லைஃப் லாங் கொஞ்சம் ஃபேமிலியில நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர் கொடுக்குறாரு. இது தப்புன்னு நாங்க சொல்லவே இல்லைங்க. நாங்களும் அதை வந்து வரவேற்கிறோம். இப்போ கரூர் விஷயத்துக்கு விஜய் அவர்கள் போக கூடாது அப்படின்னு திமுக சைட்ல இருந்து கேஸ் போட்டிருக்காங்களே, இது நியாயம்னு நினைக்கிறீங்களா? அது நியாயமான விஷயம்தான், தப்பே கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு டிஎம்கே அரசு. அவங்க மக்களை பத்தி தான் யோசிக்கிறாங்க. உன்னை பார்க்க வந்தவன், உன்னை வேடிக்கை பார்க்க வந்தவன், உன்னால இறந்தவன், அவனுக்கு போய் அரசு உத்தியோகம் அந்த குடும்பத்துக்கு தரேன்னா எந்த விதத்துல நியாயம்? எல்லாருமே இதை கேஸ் போடணும். திமுக மட்டும் இது வந்து போடணும்ன்றது இது வந்து விதிவிலக்கு அல்ல. அது என்ன அவங்க அப்பா விட்டு சொத்தா? தெரியாம தான் கேட்குறேன். இவர் யார் சொல்றதுக்கு? இவர் எங்க வேணா போகலாம், மற்றவங்க போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே அந்த ரைட்ஸ் கிடையாதுங்க. கட்டின பொண்டாட்டியே வந்து நம்ம வெளியே வேலைக்கு போறோம்னா நீ போகக்கூடாதுன்னு சொன்னா கிளம்பு அப்படின்ட்டு போற காலம் இது. அப்படி இருக்கும்போது கலைஞர் என்னங்க, இவங்க ஆட்சியில தான் எல்லாமே நடக்கணுமா? மற்றவங்க வந்து எதுவுமே செய்யக்கூடாதா? இதெல்லாம் ரொம்ப தப்பு. அவரை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. அது வந்து ஒரு ஆக்சிடென்ட். அது யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது. அது நடந்துருச்சு. அதை வச்சு அதுல இருந்து எப்படி க்ரோ பண்ணணும்னு பார்க்கணுமே தவிர அதையே பிடிச்சிக்கிட்டு சும்மா பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு ஆக்சிடென்ட், அது முடிஞ்சது. தேவையில்லாத ஒண்ணுதான் என்ன கேட்ட வரைக்கும். இது ஒரு இன்சிடென்ட், ஆக்சிடென்ட். சொல்ல போனா யாரும் எங்க போகணும் எங்க போக கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே ஆக்சுவலி ரைட்ஸ் கிடையாது. இப்போ திமுக சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அவங்க காசு கொடுக்குறாங்க, காசு அவரை பார்க்க வந்துதான் அவங்க இறந்து போயிட்டாங்க. காசு கொடுக்கறதும் வேலை கொடுக்கறதும் அவங்களோட தனிப்பட்ட வகையில இருந்து கொடுக்கணும், கவர்மெண்ட் கேஷ் எல்லாம் எடுத்து கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இதே திமுக தான் அவங்களோட கேஷ் எடுத்து காசுலாம் கொடுத்துருக்காங்க கள்ளசாராயம் குடிச்சவங்களுக்கு. அது மட்டும் சரி, இது சரி இல்லைன்னு சொல்றாங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து அவங்க மேல இருக்கிற ஒரு சில பொறுப்பை வந்து மறைக்கணுன்றதுக்காக இந்த வேலைலாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு என்னோட இது. ஸ்டாலின் அப்படி செய்யல. உடனடியா வந்து இது அரசியல் செய்யல. அவரு அந்த மனிதாபிமான அடிப்படையில உடனடியாக 10 லட்சம். ஆனா அதுல எங்களுக்கும் ஒரு வருத்தம் தான். என்ன வருத்தம்னா, ஏன் போய் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இவர் கொடுத்தாரு, இந்த வருத்தம் தான். அதே சமயம் என்ன பண்ணான்னா, இவன் அரசியல் பண்றதுக்காக கவர்மெண்ட்ல இருந்து இவங்க கொடுத்துட்டாங்களே, நம்ம கொடுத்தாதான் அந்த பேரை மறைக்க முடியும் அப்படின்னு உடனே 20 லட்சம் கொடுக்குற நபர் நீ. ஏன் இப்ப சொந்த பணத்திலேயே அவங்களுக்கு ஏதாவது பண்ணு, உதவி பண்ணு, நிலத்தை வாங்கி கொடு, வீடை கட்டி கொடு, ஏதோ ஒண்ணு பண்ணு, உன்னுடைய ஓன் பண்ணி. நான் பலாயிரம் கோடியை விட்டுட்டு வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. ஏன் உன்னுடைய ரசிகர் குடும்பம் தானே அது. இப்ப ஸ்டாலின் அவர்கள் கல்லு குடிச்சு இறந்ததுக்கோ இல்ல கள்ளசாராயம் குடிச்சு இறந்ததுக்கோ மணி ஒண்ணு கொடுக்குறாரு, காசு கொடுக்குறாரு. அது மாதிரி விஜய் அவர்கள் வந்து அவரை பார்க்க வரும்போது இறந்துட்டாங்க, அதுக்கு நிதி கொடுத்தா ஏன் தப்புன்னு சொல்றீங்கன்னு தான் மக்களோட கேள்வி இருக்கு. நீங்க பண்ணா சரி, நாங்க பண்ணா தவறுன்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது நான் இதை என்ன சொல்லணும்னா, படிச்ச முட்டாள்கள் தான் சொல்லலாம். ஏன்னு சொல்றேன்னா, நீ ஒரு போராட்டம் பண்ற, ஆர்ப்பாட்டம் பண்ற, அரசு செய்யற தவறுகளை சுட்டி காட்டு போராட்டம், அதன் வழியா இறந்துடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு செய்யலாம், தப்பே கிடையாது. இது எதனால இவ்வளவு நேரம் இருந்து கரண்ட் இது மேலெல்லாம் ஏறலாம். அப்ப கரண்ட்ல ஏறும் பொழுது கரண்ட் ஆஃப் பண்ணாங்க, அதுக்கே சொல்லிட்டான் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பறைசாட்டி விட்டான். நாங்களே அந்த இதெல்லாம் லைவ் எல்லாம் பார்த்தோம்.
பில்டிங் மேல ஒருத்தன் மேல ஒருத்தன், அதாவது மதில் சவர் மாதிரி ஒருத்தன் மேல ஒருத்தன் 6 பேருக்கு மேல ஏறுறான் ஒரு பில்டிங்ல. இதையெல்லாம் கூட பார்த்தோம் நாங்க. ஏன் இப்ப வந்து திமுக அரசாங்கம் செய்யுது, இவங்க செய்யக்கூடாதுன்னா அது வேற இது வேற. இப்போ விஜய் அவர்களோட ஆட்சி எப்படி இருக்கு, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? என்ன நல்லா போயிட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். எங்கேயுமே ஒரு சில அதுக்கு முன்னாடிலாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஏதாச்சும் ஒன்று வாங்கணும், கொஞ்சம் லேட் ஆகும், ஸ்ட்ரகிள் ஆகும். இப்போல்லாம் என்னோட சிஸ்டர் வாங்குறதுன்னா உடனே எல்லாமே எங்கேயுமே இல்லை, அவங்களே நம்மளே கொடுக்கணும்னு இருந்தாலும் வாங்க மாட்டாங்க, அவ்வளோ பயத்தில் இருக்காங்க. இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பா அடுத்த ஒரு 20 இயர்ஸ்க்கு விஜய் தான் நீடிப்பாருன்னு எனக்கு தோணுது. அவர் போடுற எல்லா விஷயங்களும் வந்து திமுக கவர்மெண்ட்ல போட்டது தான் அவரு கொடுக்குறாரு. ஆனால் அவர் வந்து லேபிள தான் மாத்துறாரு. ஒன்றும் இல்லை, படு கேவலமான ஒரு இது பெயர் பலகை இருக்கு. அந்த பெயர் பலகைய இப்ப அம்மா உணவகம்னு இருக்கு, அந்த அம்மா உணவகம் பேரை தளபதி ஸ்டாலின் வந்து மாத்தல. ஆனா இவங்க அரசியல் பண்ணணும்ன்றதுக்காக இப்பதான் சிறப்பா போகுதுன்ற மாதிரி இவங்க பறைசாட்டிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி கொஞ்சம் பெஸ்டா தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஆட்சியில இந்த விஷயத்த தப்பா பண்றாங்க, இதை மட்டும் திருத்திக்கிட்டா நல்லா இருக்கும்னா என்ன சொல்வீங்க? இந்த ஆட்சியில தப்பா பண்ற மாதிரி எனக்கு எதுவுமே தோணலையே. எல்லாமே கரெக்டா பண்றாங்க. ஆமா, கரெக்டா தான் பண்றாங்க. ஏங்க கரண்ட் கட்டுவானா விஜய், தண்ணி வரலன்னா விஜய். இதுக்கு முன்னாடி எல்லாம் கரண்ட் கட் ஆகலையா? தண்ணி வராம இருந்தது இல்லையா? பாலியல் வன்கொடுமை நடக்கலையா? இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் நடக்குதா? அவர் சொன்ன மாதிரி உசுப்பேத்துறவங்கிட்ட உண்முன்னு கருப்பேத்துறவங்கிட்ட கம்முன்றதா சும்மா வாழ்க்கை ஜம்முன்னு போயிட்டே இருக்கணும். 100க்கு 100 இந்த ஆட்சியில சரியில்லை. எந்த திட்டமும் அவரா சொன்னதெல்லாம் எதையும் செய்யவும் முடியாது. இன்னொரு விஷயம் வந்து ஒரு சிலர் தவறு பண்ணதும் இருக்கு. அந்த தவறும் தான் இன்னைக்கு ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு வந்ததே காரணம். ஆட்சி மாற்றம் யாரு ஆட்சி ஆண்டாலும் வந்து நீ எதை சொல்றியோ அதை கரெக்டா பண்ணலையே. மக்கள் வந்து இன்னைக்கு தெளிவாவே உணர்ந்துட்டாங்க. நான் பல மாவட்டங்கள் போயிட்டு தான் இருக்கேன், பிசினஸ் விஷயமா போறேன். அவங்க வாயாளி இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் போகும். 5 ஆண்டுகள் எந்த அளவுக்கு இருக்குமோ இருக்காதோ தெரியாது. ஒரு சில ஹாஸ்பிட்டல்லாம் இன்னுமே அப்படியே இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 பேசிக்கான விஷயத்த சேஞ்ச் பண்ணாலே எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். ஒன்று எஜுகேஷன், இன்னொன்று ஹாஸ்பிட்டல். இது வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுங்கன்னு கேட்கல, பாதி விலைக்கு கொடுத்தாலும் அது வந்து தரமாக கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிலையும் சரி, இப்போ இருக்கிறதுல ஓகே, ஆனால் இதுக்கப்புறம் மேம்படுத்தினா நல்லா இருக்கும். பாலியல் வன்கொடுமைகள்லாம் நிறைய நடக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது நடந்தப்போ இந்த கலைஞர் ஆட்சியில வந்து சும்மா பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா குழந்தைங்களை எல்லாம் என்னென்ன மாதிரி பண்றாங்க, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு உடனடியா வந்து பயங்கரமான தண்டனை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது என்ன சொல்லுவாங்க, ஆயுள் கைதி அது மாதிரிலாம் போடக்கூடாது, தூக்கு தண்டனை போடணுங்க. அப்பதாங்க மற்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ற ஒரு பயம் இருக்கும். சினிமா பாணியில இந்த மக்கள் முட்டாள்தனமா ஓட்டை போட்டு உட்கார வச்சுச்சு. ரைட்டு, நீ என்ன சொன்ன? பாலியல் தொல்லை நடக்குது, கொலை நடக்குது. 85 வயசு மூதாட்டிய கெடுத்து சாகடிச்சிருக்காங்க. ஒரு பச்சைலம் குழந்தை 3 வயசு குழந்தைய கெடுத்து எரிச்சு அந்த குடும்பத்துக்கு தெரியாம போய் புதைச்சிருக்காங்க. இது மாதிரி ஏறக்குறைய இந்த 50 நாள்ல 247 பாலியல் நடந்து எனக்கு தெரிஞ்ச வரையிலும். அது இல்லாம 158 கொலைகள் நடந்திருக்கு. இது வந்து அந்த 20 நாள்ல, ஆட்சிக்கு வந்து 20 நாள்ல கொலை நடந்தது. நான் ஒரு இடம் ரிஜிஸ்டர் பண்ண போனேன். இப்போ இடம் வாங்குறேன், ரிஜிஸ்டர் பண்ண போறேன். அந்த இடத்துல ரிஜிஸ்டர் டோக்கன் கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு எனக்கு டிலே பண்றாரு ரிஜிஸ்டார். ஏன் டிலே பண்றீங்கன்னா அவர் ஒண்ணுமே வாய் திறக்கல. அப்புறம் பார்த்தாக்கா அந்த தாவேக்காரங்க எந்த காலத்திலையும் எனக்கு குழந்தையிலிருந்து பாக்குற ரிஜிஸ்டார் ஆபீஸ்ல வந்து கேவலமான பிச்சைக்காரத்தனமா வந்து பண்ணது கிடையாது. இவங்க வந்து நிக்கிறாங்க, உங்களுக்கு எப்படி பணம் வந்தது, நீங்க எப்படி இவ்வளவு பெரிய இடத்த வாங்கணும்ன்றீங்க அப்படி, நீ யாருன்னு கேட்டேன். நீ வந்து சேல் டாக்ஸ்ல இன்கம் டாக்ஸ்ல இருந்து வந்திருக்கியா? நாங்க மாவட்ட செயலா, பகுதி செயலா, வட்ட செயலாரா அப்படி இப்படின்னாங்க. நீ எவனா இரு, நீ ஒரு அரசியல் பொறுக்கி புரோக்கர், நீ வெளியே போ, உனக்கு இது உள்ள இடம் கிடையாது. அப்புறம் ரிஜிஸ்டாரை பார்த்து நான் நேரடியாக கேட்டேன், ரிஜிஸ்டார் நீங்க ஜெயிலுக்கு போறதா இருந்தா இவங்களை இங்க நிறுத்தி பேசுங்க, இதுக்கு தான் டிலே பண்ணீங்களா? உடனே ரிஜிஸ்டர் பண்ணணும் எனக்கு. இவங்களை முதல்ல போலீஸை வச்சு வெளியே அனுப்புங்க. அப்போ அவங்கள வெளியே அனுப்பிட்டாங்க. அனுப்புன பிறகு ரிஜிஸ்டர் பண்றாங்க. ஸோ இது என்ன முன் உதாரணம்னு ஒன்றும் தெரியல.